ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் காண்டாக்ட் இல்லை அப்படின்னா, ஸோ அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்னவாக இருக்கும் அதை பற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேஞ்ச், பேஷன்ஸ், மாஸ்டர், celebration, participation, traveling, breakthrough, suppression, dream, stress, misery, postponement. So bottom of the deck, source, Nine of Wands, Page of Cups, Justice, Seven of Swords, the Hierophant, Queen of Cups, Four of Pentacles, Five of Pentacles, Queen of Wands, Knight of Pentacles, Knight of Cups, Empress. King of Swords. ஓகே ஸோ இன்றைக்கி இவங்க இந்த டாபிக் பற்றி பார்க்க அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்னவாக இருக்கும் அதை பற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டேட்டாக இருக்கும். தென் நம்மளோட சேனல் இன்ஃபர்மேஷன் ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இதில் நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. அவங்க ஓகே கிடையாது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை ஆக்சுவலி அவங்கள பார்க்கும்போது ஒன்றுமே தெரில, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை, டிப்ரெஷன் இல்லை, ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே
உங்களோட கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே ஓகே தென் நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டால், கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இவருக்கே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கே ஸ்நேகம் இருந்தும் ஃபீலிங்ஸ் இருந்தும் எமோஷன்ஸ் இருந்தும் அது உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டான்னு இவர் முடிவெடுத்துட்டு இல்லைங்க, அதை குறைச்சி நாளைக்கு உங்ககிட்ட அதை காட்ட வேண்டான்னு இவர் முடிவெடுத்துட்டு எனக்கு ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் இப்போ ஆள் ஓகே இல்லை, இவருக்கு லைஃப் ஓகே இல்லை, இவர் லைஃப்பில் இருக்க ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஓகே இல்லை, டோட்லி இவருக்கு லைஃப்பில் எதுவும் ஓகே இல்லை. இப்போ ஆள் டோட்லி ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இவர் இருக்கிற பட்சத்தில் இப்போ இவர் உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் இருந்தும் ஆள் சைலண்டாக இருந்துட்டு ரூடாக நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா இவர் ஆக்சுவலி ஓகே இல்லை, இவர் இப்போ உங்ககிட்ட இவர் ஸ்நேகத்தை காட்டோன்னு இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, அதனால தான் ஆக்சுவலி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவருக்கு எதுவும் ஓகே எல்லாத்தினால இப்போ இவருக்கு உங்களோட ஃபீலிங்ஸும் எமோஷனோ ஸ்நேகமோ കുറച്ച് நாளைக்கு வேணான்னு இவர் முடிவெடுத்துட்டு. ஓகே, ஸோ அதனால் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட நம்ம ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம், கட் அண்ட் ரைட்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம், இல்லைங்க ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலன்னு நம்ம சொல்லலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே ஓகே தென் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு சில பர்சன்ஸ் நமக்கு எல்லாம் இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு லைஃப் இப்போ ஜீவிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு பர்சன் தான் என்ட்ரு ஆவாங்கன்னு அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நம்ம லைஃப்பில் காலேஜ் படிக்கிற ஒரு டைமாக இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கிற டைமாக இருக்கட்டும், இல்லைங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இருக்கட்டும், இல்லைங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், இல்லைங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு பர்சன் தான் லாஸ்ட்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் வந்தாங்க நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்தந்த பீரியட் ஆஃப் டைம் நம்ம லைஃப்பில் நிறைய பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து போய் நிற்பாங்க. ஓகே, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலி நம்ம ரொம்ப லோ வைப்ரேஷனில் இருப்போம், நம்ம ரொம்ப நெகட்டிவில் இருப்போம், நம்ம ரொம்ப டவுனாக இருப்போம், எமோஷ்னலி நம்ம ரொம்ப வீக்காக இருப்போம். அப்போ நம்ம லைஃப்பில் ஒரு சில பர்சன்ஸ் என்ட்ரு ஆகிற டைமில் நம்ம கொஞ்சம் எமோஷ்னல் பேலன்ஸ் ஆகும். அது எப்படி நம்ம எமோஷ்னல் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆரம்பத்தில் நமக்கு ரொம்ப ஸ்நேகம் கொடுப்பாங்க. அப்போ இவங்களோட ஸ்நேகத்தை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்போம், அவங்க நம்ம ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அவங்கள நம்ம மனதார அக்செப்ட் பண்ணி ட்ரஸ்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நம்மக்கிட்ட இந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மளை பிளாக்கில் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு பிஹேவ் பண்ணுவாங்க, ஸ்நேகம் இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லைங்க நம்மக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க நம்ம சேஞ்ச் ஆகும். ஓகே, நம்ம எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகும். ஆக்சுவலி அவங்க நம்மளை சேஞ்ச் ஆகுறாங்கன்னு சொல்கிறது அவங்க நம்மளை அடிக்கிறது கிடையாது. அவங்க நம்ம ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட மைண்ட் கேம் கழிக்கிறது, சீட்டிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ், நீங்கள் இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் உங்களை சேஞ்ச் ஆக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு கேரக்டர்ஸ் இப்போ நீங்கள் இல்லை. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு டைமில் ஸ்நேகம் இம்பார்ட்டன்ட், லவ் இம்பார்ட்டன்ட், கேரிங் இம்பார்ட்டன்ட், அஃபெக்ஷன் இம்பார்ட்டன்ட் இருந்த ஒரு கேரக்டராக இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. மேபி உங்களோட திங்கிங் ப்ராசஸ் முன்னாடி எமோஷ்னலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது, இவங்க ஃபீல் பண்ணக்கூடாது, அப்படி இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எமோஷ்னலி கிடையாது, நீங்கள் ப்ராக்டிக்கல் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷ்னலாக இருக்கிற பட்சத்தில் கரெக்டாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. எமோஷ்னலாக உங்களோட திங்கிங் ப்ராசஸ் இருக்குன்னா உங்கள் லைஃப்பில் கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கீழே இறங்கி தான் போவீங்களே தவிர ஒரு படி கூட நீங்கள் மெயின் எடுத்து வைக்க மாட்டீங்க. ஏன்னா எமோஷ்னலாக உங்களோட திங்கிங் ப்ராசஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறாங்களே பாவம்னு நீங்கள் இறக்கப்பட்டு லாஸ்ட் நீங்கள் பாவம் ஆகிடுவீங்க, அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. ஓகே, எப்போவுமே நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஓகே, என் லைஃப்பில் நான் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எதுக்கு நான் அந்த 20 மினிட்ஸ் என் லைஃப்பில் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், வாட் இஸ் த யூஸ்? ஓகே, சில நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற பட்சத்தில் இப்போ நமக்கு எமோஷனல் இருக்கட்டும், ஸ்நேகம் இருக்கட்டும், பட் அதை நம்ம எல்லாருக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்மளும் ப்ராக்டிக்கலாக என்னென்னு படிக்கணும், அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம மட்டும் எங்கள் உலகத்தில் எமோஷ்னலாக திங்க் பண்ணி நம்ம மட்டும் நல்லவங்களாக இருந்த போது வேர்ல்டு நல்லவங்களாக இருக்கணும். நம்ம மட்டும் நல்லவங்களாக இருந்துட்டு வேர்ல்டு நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் இங்கே ஒன்றும் நடக்காது. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க, வேர்ல்டு நல்லதாக இருக்குன்னா ஓகே. இங்கே டோட்லி இங்கே வேர்ல்டு போய்
இந்த பட்சத்தில் நீங்கள் எமோஷ்னலாக உங்களோட திங்கிங் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. உங்களோட திங்கிங் ப்ராசஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஒரு விஷயம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இந்த வேர்ல்டில் யார் ஃபஸ்ட்டு உண்மை நினைக்கிறீங்க? யார் ஒரு ஆள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்களா? இவங்க 110% ட்ரூ இவங்களால சொல்ல முடியுமா? ஒரு ஆள் உண்மையாக இருக்காங்க, இவங்க எல்லா விதத்துலேயும் ஓகே, இவங்க எந்த ஒரு கெடுதலும் பண்ணது கிடையாதுன்னு. ஓகே, யாருமே அப்படி நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாருக்குமே 50% நல்ல குணம் இருக்குன்னா 50% கெட்ட குணமும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்பவுமே ப்ராக்டிக்கலாக வச்சுக்கோங்க. எமோஷ்னலாக நீங்கள் திங்க் பண்ணுற வரைக்கும் அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க பாவம் நீங்கள் நினைக்கிற வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வைக்க மாட்டீங்க, கீழே போயிட்டே இருப்பீங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு, நீங்கள் செல்ஃப் லோ பண்ணிட்டு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, உங்களுக்கு பீரியாரிட்டி கொடுத்துட்டு, முன்னாடி அவங்க பாவம் இவங்க பாவம் அப்படின்னா நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் இம்பார்ட்டன்ட் நீங்கள் முடிவு எடுத்துட்டு உங்களோட கெரியரில் நீங்கள் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு நம்ம சொல்லுவோம். உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், நிறைய பிரேக் த்ரூ நடந்துட்டு, நிறைய சேஞ்சஸ் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு உங்கள் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லைங்க உங்களையாக இருக்கட்டும், நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு. கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் கெரியரில் பயங்கரமாக அடித்து பொழிச்சு ஃபோக்கஸ் பண்ணிங்க நம்ம சொல்லலாம். கெரியருக்கு எப்படின்னா உங்களுக்கு மனசில் ஆகிட்டு நான் இந்த ஒரு பர்சனுக்கு எனர்ஜி கொடுக்குறேன், இல்லைங்க இந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், இல்லைங்க இந்த ஒரு பர்சனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு வாட் இஸ் யூஸ், எனக்கு இந்த ஒரு பர்சனால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, சீட்டிங், அவமானம், துரோகம் இதுதான் எனக்கு நடந்துட்டு. இதே நான் என்னோடய கெரியரில் இந்த எனர்ஜியை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு காசாவது இருக்கும். அது எனக்கு அந்த அமௌண்ட் எனக்கு ஹாப்பியாக வச்சுக்கோ, என்னோடய தேவைகளை அது பூர்த்தி பண்ணிக்கும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான் அங்கே ரீடிங். ஓகே, எனக்கு இதில் மனசிலாகிற விஷயம் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எதுக்கு பின்னாடி போயிட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ என்னோடய ஸ்நேகம் உண்மையாக இருக்குது அப்படின்னா அவங்க தேடி வரட்டும். நான் யாருக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்நேகங்கிறது அது மனசில் இருந்தால் போதும். ஸ்நேகங்கிறது உண்மையாக இருந்தால் கட்டாயம் அவங்க வருவாங்க, நம்மளுக்கு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, தென் இந்த ஒரு பர்சனோட பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு. ஓகே, சீட்டிங் மீன்ஸ் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸ்நேகம் இருந்தும் அதை மைண்ட் கேம் கழிக்கிறது, உங்ககிட்ட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தும் அதை வேறு மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எல்லா ஃபீலிங்ஸ் எமோஷன் எடுத்துகிட்டு இவர் எப்படி ஸ்டார்டிங்கில் இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு பட் போக 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 இவர் உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு. ஓகே, ஏன்னா காரணம் என்னன்னா நீங்கள் தான். ஓகே, ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பயங்கர அடிக்ட் ஆகிட்டோம், அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு டைம் ஸ்நேகம் நீங்கள் போக 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 உங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, வேல்யூ இல்லாமல் போயிட்டு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் போயிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுட்டு. மேபி இன்னொரு பர்சனோட உங்களுக்கு ஏஜ் அந்த ஒரு பர்சனுக்கு உங்களை விட ஏஜ் கம்மியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்கலாம். ஓகே, இவர் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டு இல்லை. இவர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டு. ஓகே, போக போக இவர் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டு இல்லை. காரணம் என்னன்னா நீங்கள் தான். ஓகே, அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. காரணம் நீங்கள் ஓவர் அடிக்ட் ஆகி ஓவர் அட்டாச்ட் ஆகி இந்த ஒரு பர்சன் தான் வேர்ல்டு நீங்கள் நினச்சிட்டு. அப்போ நம்ம ஒரு இடத்துல ஓவர் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூ இல்லாமல் போயிட்டு. ஓகே, இவர் சீட்டிங் பண்ணிட்டு. இவர் அஃப்கோர்ஸ் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போய் ப்ராமிசஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இவங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் கூட விளையாடி இருக்கலாம். இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஸோ இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில், இந்த ஒரு செப்பரேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஹாப்பியாக கேட்டால் ஹாப்பின்னு நம்ம சொல்ல முடியாது, அதே டைம் பயங்கர சேடான்னு கேட்டால் சேடான்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு செப்பரேஷன், இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் தான் க்ரியேட் பண்ணிட்டு. மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு பிஹேவ் பண்ணலாம், இல்லைங்க ஒரு பிளாக்கிங் பண்ணி வச்சுருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணிட்டு. ஏன்னா உங்களுக்கு இப்போ உங்களோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட், உங்களோட சக்ஸஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. மேபி ரிலேஷன்ஷிப் இவர் மூவ் ஆன் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு சிலங்களுக்கு 4 month ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் செப்பரேஷன் ஆகி, ஒரு சிலங்களுக்கு 4 years இருக்கலாம், இல்லைங்க ஒரு சிலங்களுக்கு 5 months இருக்கலாம். இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு, சீட்டிங் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. நம்ம ஓவர் அவைலபிள் சொல்லும்போது
இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு சீட்டிங் பண்ணிட்டது மட்டும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில், இல்லைங்க நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, தென் இன்னொரு விஷயம்னா இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டில்ல, இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. ஓகே, இவர் மறந்துட்டில்ல, பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டராகும், பயங்கர ப்ராக்டிக்கலாகும், எப்பவும் கெரியர் மணி 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 மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். பட் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு மூவ் ஆன் ஆகிட்டில்ல, மறந்துட்டோம்ல, இவங்களோட மைண்டில் ஹார்ட்டில் நீங்கள் உண்டு. எனக்கு என்ன தோணுன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைமில் இந்த பர்சன் உங்ககிட்ட பல தடவை சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு லைஃப்பில் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம பொறுமையாக இருக்கணும், சில விஷயங்கள் நமக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா உனக்கும் ஆக்சுவலி நமக்கு நேம் இம்பார்ட்டன்ட், சொசைட்டி ஃபேமிலிஸில் நமக்கு நேம் இம்பார்ட்டன்ட், 4 பேர் நம்மளை மதிக்கணும், நம்ம எப்போவுமே நம்மளை 4 பேர் மதிக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம இருக்கணும், நமக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நீ எப்பவும் ஸ்நேகம் உனக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்க, நீ ஒன்றை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம எல்லாமே நம்ம பார்க்கணும், நமக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் இருக்குது, ஆக்சுவலி நான் ஹையர் பொசிஷனில் இருக்கேன், என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, நீ எப்பவுமே ஸ்நேகம் சொல்லிகிட்ருக்காத, எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ஆஃப் டைம் இருக்குது, நீ கொஞ்சம் பொறுமையாக இருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு. இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, நீ பொறுமையாக இப்போ உனக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ ஸ்டெபிலிட்டி இப்போ நீ கேட்காத, சுச்சுவேஷன் சரியில்லை. ஓகே, ஏன்னா என்னோட நேம் டேமேஜ் ஆகி போயிடும், என்னோட ஃபேமிலி நேம் டேமேஜ் ஆகி போயிடும், இல்லைங்க எனக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய கௌரவம் போயிடும். இவர் பல தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்த ஒரு விஷயத்தை. பட் நீங்கள் இல்லை எனக்கு ஸ்நேகம் தான் இம்பார்ட்டன்ட், நீ இல்லைங்க லைஃப் இல்லை, நீ ஓவர் அட்டாச்ட் ஆகிட்டோம் எனக்கு ஃபீல் ஆகிடும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பேஷன்ஸ் உங்களுக்கு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு பேஷன்ஸ் வந்துட்டோம்னா அதை நீங்கள் பண்ணிட்டு செல்ஃப் லவ்வாக இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பேஷன்ஸ் கிடையாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை எனக்கு கட்டாயம் நீங்கள் வேணும், எனக்கு நீங்கள் உங்களை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், நீங்கள் இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லை, இவர் நீங்கள் பயங்கரமாக ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் இதில் நீங்கள் என்ன சொல்லுறது இவரை கஷ்டப்படுத்திட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா ஆக்சுவலி இவர் கொஞ்சம் எமோஷனலி பேலன்ஸ், இவர் மைண்டை கொண்டு யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். இவர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அது 4 பக்கமே திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர், இது பண்ணால் என்ன ஆகும், அது பண்ணால் என்ன ஆகும், பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். அப்போ இவர் பலதரவங்கிட்ட ஸ்நேகம் ஃபீலிங்ஸ் எமோஷன் இருந்தாலும் அதுக்கு ஹைட் பண்ண படிச்சுக்கோ, அது உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ண படிச்சுக்கோ. நமக்கு ஸ்நேகத்தை விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இம்பார்ட்டன்ஸ், நம்ம நேம் இம்பார்ட்டன்ட் இவர் பல தடவை ஷேர் பண்ணிட்டு உண்டு. பட் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டல, அதனால் இவர் உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இல்லை உங்களை சீட்டிங் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஆக்சுவலி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மேபி இவர் சீட்டிங் பண்ண விஷயமா இருக்கட்டும், ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இவரோட மைண்டுக்குள்ளே இப்போ உண்டு. அது ஆக்சுவலி அது ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இக்னோர் பண்ணால் மட்டும்தான் இவருக்கு ஆக்ஷன் ஒரு மோடில் இவர் இறங்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒருத்தவங்க மேலே ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை திங்க் பண்ணி நமக்கு இருக்கும்போது அவங்களுக்கு மேலே நமக்கு கோபம் தான் வரும், டென்ஷன் வரும். ஓகே, அப்போ இவர் அதை ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் இவர் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, அதை மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, அதை இக்னோர் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டு இல்லை, அதை மறந்துட்டு இல்லை. தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. ஓகே, ஏன்னா ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை இவர் இக்னோர் பண்ணால் இவருக்கு லைஃப்பில் அடிப்பொலியான ஒரு ப்ரைட்னஸான ஒரு லைஃப் இருக்குது, இவருக்கு ரெடியாக காற்று இருக்குது. இவர் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை அதை மைண்டுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணி அதில் இவர் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, இல்லூஷனில் மாட்டிட்டு உண்டு. அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அவன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணான், அப்படி பேசினான், ஆனால் ஸ்நேகம் உண்டு. ஓகே, அப்போ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் இவர் என்றைக்கு இக்னோர் பண்ணுறாரு, என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாரு, அது என்றைக்கு மறக்கிறாரு, அன்றைக்கி தான் இவருக்கு லைஃப்பில் இவர் ஒரு ஆக்ஷன் மூலம் இறங்குவார். பட் அதில் அவர் ஸ்டக் ஆகிட்டு அதை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை இவர் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு அதை மறந்துட்டு இல்லை, மறந்தால் மட்டும்தான் இவர் ஆக்ஷன் மூலம் இறங்குவார், இவர் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட்டில் இவர் இறங்குவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அன்றைக்கி ஆக்சுவலி இது அவருக்கு இன்னர் லெவலில் அவருக்கு தெரியும், எனக்கு யாரும் இல்லை, நான் இனி என் லைஃப்பை ஒத்தைக்கு தான் போராடணும், எனக்கு ஸ்நேகம் கொடுக்குறதுக்கோ என்னை கேர் படிக்கிறதுக்கோ இவரை சுற்றி 1000 பேர் இருக்கலாம். பட் இவரை சுற்றி 1000 பேர் இவருக்கு இருந்தாலும் இவருக்கு இன்னர் லெவலில்
எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கோ என்கிட்ட பாசமாக பேசி பழகிறதுக்கோ எனக்கு யாருமே இல்லை. இனிமேல் என் லைஃப்பை நான் ஒற்றைக்கு தான் போராடணும், நான் இந்த ஒரு சுச்சுவேஷன் நான் பழகிக்கணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு. பட் இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு எனக்கு யாரும் இல்லை, ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. 1000 பேர் கூட்டத்தில் இவர் இப்போ இருந்தாலும் எனக்கு நான் ஒற்றைக்கு எனக்கு யாரும் இல்லை இந்த ஒரு ஃபீல் வந்தாலும் இவர் இப்போ இவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். இன்றைக்கி என் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் எப்பவும் மனுஷங்க வருவாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறது அது கிடையவே கிடையாது. நெவர். நம்ம என்றைக்கு வேணாலும் நம்ம ஒற்றைக்கு ஆக்கலாம், நம்ம தனிமையாக்கிரும் இந்த விதி. ஓகே, இன்றைக்கி நான் ஒற்றைக்கு நிற்கட்டும். நான் இன்றைக்கி ஒற்றைக்கு நிற்கிறேன்னு அதுக்கு காரணம் மேபி நானாக இருக்கலாம், இல்லைங்க நான் பண்ண கர்மாவாக இருக்கலாம், இல்லைங்க என் தலையெழுத்தாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, நான் இன்றைக்கி ஒற்றைக்கு நிற்கிறேன் லைஃப்பில், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிட்டு. பட் இருந்தாலும் இந்த ஒரு சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு போகுதோ போகட்டு, நான் அதை ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். விதி எப்படி போகுதோ, லைஃப் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நானும் நெளிஞ்சு போகிற வரைக்கும் போகட்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டில்ல இந்த ரிலேஷன்ஷிப்பில், உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டில்ல. இவருக்கு தெரியும் இன்றைக்கி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் இல்லை, ஒரு சக்ஸஸ் இல்லை, ஒரு செலிப்ரேஷன் இல்லைன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தான். ஏன்னா நம்ம ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டில்ல. ஓகே, நான் அன்றைக்கி அந்த ஒரு பர்சன்கிட்ட ஜஸ்டிஸாக நான் பிஹேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். பட் நான் அன்றைக்கி இன்ஜஸ்டிஸாக நான் இப்போ பிஹேவ் பண்ணிட்டு அந்த ஒரு பர்சனுக்கு என்கிட்ட உண்மையான ஒரு ஸ்நேகம் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு நான் அவங்கக்கிட்ட நான் இன்ஜஸ்டிஸ், அவங்க ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு மைண்ட் கேம் படிச்சுட்டு அவங்கக்கிட்ட நான் ஃபுல்லாக இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணிட்டு தென் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இவர் கரண்ட் சுச்சுவேஷன் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவர் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் ஆள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. இன்னொரு விஷயம், இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் நீங்கள் தான். ஓகே, ஏன்னா இவர் ஆக்சுவலி இவர் உங்களை ராங்காக வேல்யூ பண்ணிட்டு உங்களோட வேல்யூ வர்த்து இவர் மனசில் ஆகிட்டு இல்லை. ஓகே, அது என்னென்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு பின்னாடி 24/7 ஸ்நேகம் சொல்லிட்டு தெரியும் போது அவங்க நமக்கு வேல்யூ கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு. எனக்கு இவர் உங்களை ராங்காக வேல்யூ பண்ணிட்டு இவர் உங்களை வேறு மாதிரி நினச்சிட்டு. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கெரியரில் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. அப்போ இவருக்கு அது பார்க்க இவர் பயங்கர அதனால தான் ஸ்ட்ரெஸ். எப்படி இவங்களால் எப்படி இந்த மாதிரி இருக்க முடிஞ்சுது? ஸ்டார்டிங்கில் இவங்க எப்படி இல்லையே, 24/7 நம்ம இம்பார்ட்டன்ட், நம்ம தான் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இன்றைக்கி நம்ம இல்லாட்டா ஹாப்பியாக இருக்காங்களே, இவங்களால் மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது? மேபி இவங்க லைஃப்பில் வேறு யாரும் என்ட்ரு ஆகிட்டு உண்டா, இல்லைங்க இவங்களுக்கு வேறு யாராவது உண்டா? ஸோ இதை நினைக்கும் போது ஆள் பயங்கர ஸ்ட்ரெஸ், ஆள் டோட்லி ஸ்ட்ரெஸ். பட் வெளியே காட்டுக்கிறது நீ இல்லாட்டாலும் நான் ஒன்றும் இல்லை, நீ என் லைஃப்பில் கட்டாயம் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ இல்லாட்டாலும் நான் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுவேன். பட் ஆள் டோட்லி ஸ்ட்ரெஸ். ஓகே, தென் இன்னொரு விஷயம்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டில் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. ஆக்சுவலி இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனை உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி அது இவர் மனசளவில் உடைச்சிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ் எமோஷன் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ண எத்தனை நாளைக்கு சப்ரஸ் பண்ண முடியும்? ஓகே, ஆத்மார்த்தமாக ஒரு ஸ்நேகம் நம்ம நிறைய நாள் அதை சப்ரஸ் பண்ண, ஸ்நேகம் இல்லை அப்படின்னா கரெக்டாக நம்ம சப்ரஸ் பண்ணிடலாம். ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் சொல்லும்போது அதை நிறைய நாளைக்கு சப்ரஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் சப்ரஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே இவர் பயங்கர பெயினை அனுபவிச்சுட்ருக்காங்க. இவருக்கு ஆக்சுவலி நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் அது இவருக்கு நைட்டு ஆக்சுவலி பகல் டைமில் ஃபுல்லாகவே கெரியர் மணி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இவங்க பயங்கர ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன். அப்போ இவரோட மார்னிங் டைம், ஆஃப்டர்நூன் டைம், ஈவினிங் டைம் இவரோட திங்கிங் ப்ரோசஸ் ஃபுல்லாகவே கெரியர் ஃபினான்ஷியல் இந்த மாதிரி இருந்தாலும் நைட்டு டைமில் இவர் இருக்கக்கூடிய டைமில் உங்களை பற்றியான தாட்ஸ் உண்டு, உங்ககிட்ட நடந்த விஷயங்கள் அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. அப்போ இவருக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும். ஏன்னா நைட்டுக்கு நமக்கு இன்னொரு விஷயம், நைட்டு கார்டு நமக்கு அது ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, இவருக்கு உங்களை அப்ரோச் பண்ணணும், உங்களை பார்க்கணும், இவர் ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அந்த தாட்ஸ் இவருக்கு நைட்டு டைம் வந்தால் கூட பகல் டைமில் இவருக்கு அது சேஞ்ச் ஆகிடும் நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் என்னதான் கெரியர் ஃபினான்ஷியல் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவரை ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்கு இவருக்கு கண்ணுக்கு முன்னாடி 1000 விஷயங்கள் இருக்கலாம்.
பட் அதில் எதுவும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவருக்கு இன்ட்ரெஸ்ட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களாகும். ஓகே, ஏன்னா இவர் உங்களை ராங்காக வேல்யூ பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு ஏற்ற பார்ட்னர், என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் ஆக்சுவலி இவருக்கு அது இவங்க ஒரு ஃபேமிலி கேர்ள். ஏன்னா இவங்க எமோஷ்னலாக இருக்க வேண்டிய இடத்துல எமோஷ்னலாக இருப்பாங்க, ப்ராக்டிக்கலாக இருக்க வேண்டிய இடத்துல ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. நம்ம ஒருத்தவங்களை ராங்காக ஜஸ்டிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ இவருக்கு லைஃப்பில் இப்போ எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இவருக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்களாகும். ஓகே, இவர் உங்களை நினச்சி ட்ரீம் காணலாம் கரண்ட் சுச்சுவேஷனில், இல்லைங்க இவரோட ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் போயிட்டு இருக்கலாம். ஓகே, ஏன் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். காரணம் என்னென்னா இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர்ஸ். ஓகே, அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஒரு ஸ்லோவாக தான் ஆக்ஷன் எடுப்பார். இவருக்கு லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் அது ஃபாஸ்ட்டாக எடுக்க மாட்டார். இவருக்கு லைஃப்பில் எந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஆக்சுவலி இவரோட திங்கிங் ப்ராசஸ் ஸ்லோ. ஒரு விஷயம் பண்ண போகிறார் அப்படின்னா நாலு பக்கமே யோசிப்பாங்க. இது பண்ண என்னாகும், அது பண்ண என்னாகும், ஃப்யூச்சர் என்னாகும், ப்ரெசென்ட் என்னாகும். ஸோ எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரை நமக்கு ஒரு ஆக்ஷன் மோடில் இறங்குறாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, டைம் எடுத்துக்கும். பட் நீங்கள் எதிர்பார்க்குற கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இவர் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும். தென் ஃபங்க்ஷன் நடந்த விஷயங்கள் நாலு ஸ்டக் ஆகிட்டு அதை இவர் இக்னோர் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணும்போது தான் இவர் ஆக்ஷன் மோடில் இறங்குவார். பட் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பார். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இல்லைன்னு இவர் எக்ஸ்பிரஸ் பண்ண ஃபீலிங்ஸ் எமோஷன் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, ஓகே ஐ எம் ஓகே, இந்த மாதிரி இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்கார். பட் இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, நான் சொன்ன மாதிரி இவர் ஃபங்க்ஷன் நடந்த விஷயங்கள் இவர் இக்னோர் பண்ணணும். ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா மேபி நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை யோசிங்க. அப்படி ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே உண்டு, இப்போ அந்த பர்சன் அதுக்கு கோவம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அந்த ரீயூனியன் இல்லைங்க ரீகான்சிலேஷன் நீங்கள் வரமாட்டீங்க. ஓகே, ஏன்னா நமக்கு அவங்கள பற்றி திங்க் பண்ணும்போது நமக்கு ஒரு நெகட்டிவாக தோணுது. அவங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அவன் எனக்கு லைஃப்பில் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக தோன்ற பட்சத்தில் அது ஒரு ரீகன்சிலேஷன்லையோ ரீயூனிலையோ பாசிபிள் ஆகாது. அப்படி வந்தாலும் அது உடனே புட்டுக்கிட்டு ஓடி நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட் நீங்கள் இன்னர் ஒர்க் மெடிடேஷன் பண்ணி ஃபங்க்ஷன் நடந்த விஷயங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்க்கு போஸ்ட் அதை இக்னோர் மறந்துடுவாங்க. ஓகே, பட் நீங்கள் எதிர்பார்க்குற சக்ஸஸ் கிடைக்கும். பட் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு, என்னோடய ஹோம் அந்த ஒரு பர்சன் ஆகும். ஓகே, ஏன்னா எனக்கு என்னை சுற்றி ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் என்னோடய ஹாப்பினஸ்ங்கிறது அந்த ஒரு பர்சனோட ஹார்ட்டு, எனக்கு அதுதான் ஹோம். இவருக்கு அது மனசில் ஆகிட்டு உண்டு, எல்லா ரியலைசேஷனும் வந்துட்டு உண்டு. பட் அதை ஆக்ஷன் மோடில் இறங்குறதுக்கோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ ஈகோ ஆட்டிடியூட் இவருக்கு உண்டு. ஸோ டைம் எடுத்துக்கும். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, நமக்கு 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 11 கண்டினியூஸாக பார்க்கணும், கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நமக்கு 444 இம்பார்ட்டன்ட். ஓகே, மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 35 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 34 இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம். ஓகே, 44 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நமக்கு இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். ஓகே, 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 9 important, 10 important, 11 important, 777 important, 10 angels numbers important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டன்ட், நம்பர் 8 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க லாஸ்ட் செப்பரேஷன் ஆன ஒரு டேட்டோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஒரு டேட்டோ இல்லைங்க இம்பார்ட்டன் ஒரு டேட்டோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜிங்க நமக்கு அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.